ராஜாஜி ராஜ யோகிராஜ சச்சிதானந்த சத்குரு சாய்ராம் மகாராஜுக்கு ஜெய். நல்லோரை காத்து கொடியோரை அழிப்பதே தெய்வவதாரத்தின் நோக்கம். ஒரு தரம் காக்கா மகாஜனி ஷிரடிக்கு பம்பாயிலிருந்து போயிருந்தார். அவர் ஒரு வாரம் தங்கலாங்கிற எண்ணத்தோடு போனார். கோகிலாஷ்டமி வருது, அதை ஷிரடியில் பார்க்கலாம் அப்படின்னுட்டுன்னு. ஆனாக்கா பாபா என்ன பண்ணார், நீ எப்போ கிளம்ப போகிற அப்படின்னு கேட்டுட்டார். பாபா தம்மையை அந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எப்போ போன்னு சொல்கிறீங்களோ அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டார். பாபா நாளைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டார். பாபாவின் மொழிகளே சட்டமானதனால் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். காக்கா மகாஜனி ஷிரடியை விட்டு புறப்பட்டார். பம்பாயில் தனது ஆஃபீஸுக்கு போனார். அதுக்கப்புறமா அவரோட எஜமானர் தன்னுடைய வரவுக்காக கவலையோடு காத்திருந்தார் என்கிறது தெரிஞ்சு வந்தது. அவரது மேனேஜர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப உடம்பே முடியல. எனவே காக்காவின் வரவு அவருக்கு தேவைப்பட்டது. ஷிரடியில் காக்காவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். பம்பாய்க்கு அது திருப்பி அனுப்பப்பட்டது. இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கதை இருக்குது. ஒரு முறை பால் சாஹிப் துமால் ஒரு விசாரணைக்காக நிபாட்ருக்கு சென்று போயின்னு இருந்தார். வழியில் ஷிரடியில் போய் பாபாவை தரிசனத்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் நிபாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சார். ஆனால் பாபா அவரை அங்கனம் செய்ய அனுமதிக்கவில்லை. ஒரு வாரமோ அல்லது அதற்கு மேலோ அவரை ஷிரடியில் தங்க வச்சுட்டார். அதே நேரத்தில் நிபாட்டில் உள்ள நியாயாதிபதி அடிவயிற்றில் ஏற்பட்ட வலியில் ரொம்பவும் கஷ்டப்பட்டார். எனவே விசாரணை ஒத்தி போடப்பட்டது. துமால் அங்கு சென்ற பின்னரே விசாரணை தொடர்ந்தது. முடிவில் துமால் வெற்றி பெற்றார். அவரது கட்சிக்காரர் குற்றமற்றவராக தீர்ப்பளிக்கப்பட்டார். நிமோனின் வதந்தாரும் ஹானாரி மேஜிஸ்ட்ரேட்டுமான திரு நானோ சாஹிப் நிமோன்கர் தன்னோட மனைவியோட ஷிரடியில் தங்கியிருந்தார். அப்போ திரு நிமோன்கரும் அவரது மனைவியும் மசூதியில் பாபாவுடன் பெரும்பாலான நேரத்தை அங்கேயே இருந்துருந்தா. அவளுக்கு பேலாப்பூரில் அவளோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பாபாவின் சம்மதத்தோடு பேலாப்பூர் போகணும்னு நினச்சா. மற்ற உறவினர்களையும் கண்டு அங்கே சில நாட்கள் தங்கி வரலாம் என்று அவளோட யோஜனை. திரு நானோ சாஹிப் அடுத்த நாளே திரும்பி வரும்படி அவனை கூறினார். அன்னைக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. ஆனால் அவளுடைய இறைவன் சாயி அவளுக்கு உதவிட வந்தார். ஷிரடியை விட்டு புறப்படும் போது அவர் சாடேயின் வாடாவுக்கு முன்னால் நானா சாஹிப்புடனும் மற்றவர்களுடன் நின்று பேசிக்கொண்டிருந்தார். பாபாவின் முன் சென்று சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரித்து அனுமதி கேட்டாள். பாபா அவர்களிடம், போ, சீக்கிரம் போ, அமைதியாகவும் குழப்பமடையாமலும் இரு, 4 நாட்களுக்கு பேலாப்பூரில் சௌகரியமாய் இரு, உனது உறவினர்கள் எல்லாம் கண்டபின் ஷிரடிக்கு திரும்பு என்று உத்தரவிட்டார். பாபாவின் மொழிகள் எத்தகைய அதிர்ஷ்டம்! இன்னொருத்தரோ ஜோசியம், கைரேக இதிலெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆள். 6 சாஸ்திரங்களையும் கற்றறிந்திருக்கார். நாசிக்கை சேர்ந்த வைதீகமான அக்னிஹோத்ரி அந்தனர் திரு முலே சாஸ்திரி ஒரு முறை நாக்பூருக்கு புகழ்பெற்ற கோடீஸ்வரன திரு பாபு சாஹேப் புட்டியை பார்க்கறதுக்காக ஷிரடிக்கு வந்தார். அவரை சந்தித்த பின்னர் அவரும் மற்றவர்களும் பாபாவை பார்க்க மசூதிக்கு போனான். பாபா தம்முடைய சொந்த பணத்திலேயே வெவ்வேறு பழங்களையும் மற்ற பொருட்களையும் விற்பனையாளர்களிடமிருந்து வாங்கி மசூதியில் உள்ள மக்களுக்கு விநியோகித்தார். பாபா மாம்பழத்தை அதன் எல்லா பக்கங்களையும் மிக திறமையாக அமுக்குவது வழக்கம். ஒருவன் பாபாவிடமிருந்து அதை வாங்கி உறிஞ்சுவானே ஆகில் எல்லா சதைப்பற்றையும் உடனே தன் வாயில் உறிஞ்சிக்கொண்டு கொட்டையும் தோலையும் தூக்கி எறிந்துவிட முடியும். வாழைப்பழங்களை உரித்து சதைப்பற்றை அடிவர்களுக்கு விநியோகித்து தோலை பாபா தமக்காக வச்சுக்குப்பார். கைரேகை சாஸ்திரி என்ற முறையில் முலே சாஸ்திரி பாபாவின் கையை பரிசோதிக்க விரும்பினார். பாபாவிடம் கையை காண்பிக்க கோரினார். பாபா அவருடைய வேண்டுகோளை செவிசாய்க்கவில்லை. அவருக்கு 4 வாழைப்பழங்களை கொடுத்தார். எல்லோரும் வாடாவுக்கு திரும்பினர். முலே சாஸ்திரி குளித்து புனித உடைகளை அணிந்து அக்னிகோத்திரம் போன்ற தன் நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். பாபா வழக்கம் போல லெண்டியை நோக்கி புறப்பட்டார்.
கொஞ்சம் ஜெரு குங்குமப்பூ நிறத்தில் துணியை சாயம் போடுவதற்காக சிவப்பு மண்ணை போன்ற ஒரு பொருள் எடு என்று இன்று குங்குமப்பூ நிற உடை அணியலாம் அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் கழித்து பாபா திரும்பி வந்தார். மத்தியான ஆரத்திக்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெற தொடங்கின. பாபு சாஹிப் ஜோக் மூலை சாஸ்திரியிடம் அவற்றுடன் ஆரத்திக்கு வருகிறாரா என்று கேட்டார். மாலையில் தான் பாபாவை பார்க்க போவதாக அவர் பதிலளித்தார். இதற்கு சிறிது நேரத்தில் பாபா தனது ஆசனத்தில் அமர்ந்தார். அடியார்களால் வழிபடப்பட்டார். ஆரத்தியும் துவங்கியது. இதற்கு பாபா புது பிராமணனிடமிருந்து தட்சிணை வாங்கி வா என்று அனுப்பி கூறினார். புட்டி தாமே தட்சிணை வாங்க போனார். பாபாவின் செய்தியை மூலே சாஸ்திரியிடம் தெரிவித்த போது அவர் சொல்லப்பெறாத அளவு குழப்பமடைந்தார். நான் தூய அக்னிஹோத்ரி பிராமணன். நான் ஏன் தட்சிணை கொடுக்கணும்? பாபா பெரிய முனிவராக இருக்கலாம். நான் அவரது சீடன் அல்ல என்று நினைத்தார். ஆனால் சாய்பாபாவை போன்ற ஞானி புட்டியை போன்ற கோடீஸ்வரரிடம் தட்சிணை கேட்டு அனுப்பியிருப்பதால் அவரால் மறுக்க இயலவில்லை. எனவே தனது அனுஷ்டானத்தை பூர்த்தியாகாமல் உடனே புட்டியுடன் மசூதியை நோக்கி போனார். தம்மை தூயவராகவும் புனிதமானவராகவும் மசூதியை வேறு விதமாகவும் கருதிய அவர் சற்று தூரத்தில் இருந்தே கைகளை கோர்த்து பாபாவின் மீது புஷ்பங்களை வீசினார். அப்போது ஆஹா! திடீரென்று ஆசனத்தில் அவர் பாபாவை காணவில்லை. காலஞ்சென்ற தமது குரு கோலப் சுவாமியையே அங்கு கண்டார். ஆச்சரியத்தால் அவர் செயலிழந்தார். இது கனவாயிருக்குமோ? அல்ல, அங்கனமென்று அவர் அகல விழித்தெறிந்தார். காலஞ்சென்ற தனது குரு கோலப் சுவாமி எங்கனம் இங்கு இருக்க முடியும்? சிறிது நேரம் அவர் பேச்சற்று விட்டார். தன்னையே கிள்ளி பார்த்துண்டார். திரும்பவும் நினைத்தார். ஆனால் காலஞ்சென்ற தனது குரு மசூதியில் இருக்கும் உண்மை அவரால் ஏற்க முடியவில்லை. முடிவில் எல்லா ஐயங்களையும் கலைத்துவிட்டு தெளிந்த நிலையில் தனது குருவின் அடியில் பணிந்து கூப்பிய கரங்களுடன் நின்றிருந்தார். எல்லோரும் ஆரத்தி பாட்டு பாடுகையில் முலே சாஸ்திரி தன் குருவின் பெயரை இறைந்து கூக்குரலிட்டு விட்டார். இனப்பெருமை புனிதத்தன்மையை பற்றிய எண்ணங்களை ஒதுக்கி எறிந்துவிட்டு தனது குருவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து கண்களை மூடிக்கொண்டார். எழுந்திருந்த போது பாபா தட்சிணை கேட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டார். பாபாவின் பேரானந்த ரூபத்தையும் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அவரின் சக்தியும் கண்டு மூலே சாஸ்திரி தன்னையே மறந்தார். பாபாவின் நீலை அத்தகைய அற்புதம் வாய்ந்ததாகும். ஒரு தரம் ஒரு மம்மலத்தார் தனது டாக்டர் நண்பர்களுடன் ஷீரடிக்கு போயிருந்தார். தனது தெய்வம் ராமர் தான், நான் என்னைக்கும் முகமதியரெல்லாம் நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு கூறிட்டார். மம்மலத்தாரிடம் அவரை பணியும் போது ஒருவரும் கேட்கவோ வற்புறுத்தவோ மாட்டார்கள் என பதில் உரைத்தார். எனவே தோழமை கூட்டின் மகிழ்ச்சியை நல்குவதற்காக அவரும் உடன் வருதல் வேண்டும். அவ்வாறாக அவர்கள் ஷிரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்துக்கு மசூதியில் போனார். டாக்டர் முன்னால் சென்று வணங்குவதை கண்ணுற்ற அனைவரும் ஆச்சரியம் படைந்தார்கள். அவர் எங்கனம் தனது தீர்மானத்தை மறந்து முகமதியர் முன் பணிந்தார் என்று அனைவரும் அவரை கேட்டனர். தனது அன்பு கூறிய தெய்வம் ராமரையே ஆசனத்தில் பார்த்ததாகவும் எனவே தான் சாஷ்டாங்கமாக வணங்கியதாகவும் கூறினார். இதை அவர் சொல்லும் போதே சாய்பாபாவை மீண்டும் அங்கே கண்டால் திகிரிற்ற இவர், இது ஒரு கனவா? எங்கனம் அவர் ஒரு முகமதியாக இருக்க முடியும்? அவர் ஒரு மாபெரும் யோக நிறை அவதாரம் ஆவார் என நினைத்தார். அடுத்த நாள் தான் உண்ணாமல் விரதம் இருப்பதென்று சபதம் எடுத்துக்கொண்டார். மசூதிக்கு போவதை தவிர்த்து பாபா தன்னை ஆசீர்வதிக்கும் வரை அங்கு போவதில்லை என தீர்மானம் செய்து கொண்டார். 3 நாட்கள் ஆயிற்று. 4வது நாள் காந்தேசியிலிருந்து அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார். அவருடன் பாபாவின் தரிசனத்துக்காக மசூதிக்கு சென்றார். நமஸ்காரம் பண்ணினார். ஓ டாக்டர், உம்மை இங்கு அழைக்க எவர் வந்தார்? அவ்வாறு இருக்க ஏன் வந்தீர் என்று எனக்கு முதலில் சொல்லும் என்று பாபா அவரை கேட்டதற்கு முக்கியமான வினாவை கேட்டு டாக்டர் மனமுருகினார். அன்றிரவே அவர் பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டார். தூக்கத்தில் பேரானந்த பெருநிலை அனுபவித்தார். பின்னர் தனது ஊருக்கு சென்று 15 நாட்கள் அதே நிலையை அனுபவித்தார். இங்கனம் சாய்பாபாவிடம் அவரது பக்தி பன்மடங்கு பெருகியது. அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிக லீலைகளை காணலாம். ஸ்ரீ சாயை பணிக,
அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.